அனைவருக்கும் வணக்கம். முந்தைய ஒரு காலத்தில் நாட்டுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் அண்ணன் திலீபன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் வாழ்கிற திருடர்கள் கள்ளர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்க போகிறார் டாக்டர் அர்ஜுனா. அதாவது உண்ணாவிரதம்ன்றது இந்த காலம் அந்த காலம் அல்ல. அது நோம்பலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். என்றால் அது ஒரு காலம், மகாத்மா காந்தி காலங்களில், அது ஒரு வேறு காலங்களில் அது உணர்ச்சி பூர்வமான நல்ல நல்ல இதயங்கள் இருந்த காலம். இப்போ அப்படி இல்லை. பேய்களும் நரிகளும், அதாவது திருடர்களும் கள்ளர்களும் வாழும் இந்த நாடு. இவன் செத்து போட்டு மட்டும் விட்டாலும் விட்டுருவாங்கன்னு எனக்கு கண்டா பயமாக கிடக்கு. அதாவது இது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லைன்னு என்ற தனிப்பட்ட கருத்தை கட்டாயம் நிச்சயமாக அவருக்கு நாங்கள் சப்போர்ட் அளிக்கணும் அவர்கிட்ட உண்ணாவிரதத்துக்கு. ஏனெண்டா இவர் எல்லா வழியிலேயும் அந்த இவர்கள் செய்த திருட்டுக்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு காட்டிட்டார், செய்துட்டார், எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நடந்ததுன்றும் உண்மையுண்டும் மக்களும் சொல்ல துவங்கிட்டார். ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காட்டி, ஸோ இனி இவர் உண்ணாவிரதம் அதுவும் சாப்பிடாமல் பிளங்கட்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என்றது எனக்கு அதில் ஒற்று விதம் நம்பிக்கை இல்லை. ஸோ அதாவது ஒரு நாடு என்றால் இவற்றை பிரச்சனையை தூக்கி அதை விசாரிக்க துவங்க வேண்டும். அது இல்லை. ஆனால் இவற்றை பிரச்சனையை இன்னும் பெருப்பிச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஏதோ ஒரு அரசியலும் நோக்கமாக இருக்கலாம். அதாவது எனக்கு தெரியல என்ன மாதிரி போகுதுன்றது. அதாவது எந்த தனிப்பட்ட கருத்து இவற்றை உண்ணாவிரதம் இடையில முறிக்கப்படும், அரெஸ்ட் பண்ணப்படுவார், உள்ளே போடப்படுவார். ஸோ இதுதான் நடக்கும் கடைசி கட்டத்தில். ஆனால் ஓகே, அவற்றை முயற்சிக்கு பின்னால் நாங்கள் நிற்கிறது தப்பில்லை. ஆனால் இன்னும் ஒரு சிறிய ஒரு ஆலோசனை எப்படி என்றால், இவர் இந்த உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபடுற விட இவர் ஒரு அரசியல் ஒன்றில் ஈடுபட்டால் நல்ல என்ற தனிப்பட்ட கருத்து. சுருக்கி சொல்ல போனால் இந்த பொது வேட்பாளர்கள் அப்படி ஒரு ஆளாக இவர் களமிறங்கினா கூட இவருக்கு ஒரு நல்ல விடயத்தை பேர்ந்து செய்ய வாய்ப்பு வரலாம். அதாவது அங்கே நீங்கள் என்ன பெரிய அரசியல் கட்சி ஆனாலும் அங்கே வாய்ப்புன்றது தமிழர்களுக்கு குறைவு. ஆனால் இவர் அப்படி அதுக்கு பிறகு ஏதேனும் செய்து அதுக்கு பிறகு ஏதேனும் கதைச்சு அது இந்த சட்டங்களை திருத்தி எழுதி இல்லாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் கலவையாவது கடைசி திருத்தி மாற்றி முடியுமென்றது என்ற ஒரு தனிய நம்பிக்கை. ஓகே, அவருடைய விருப்பம், அவற்றை உண்ணாவிரதம், அதை நாங்களும் ஆதரவு கொடுப்போம். ஆனால் எவ்வளோத்துக்கு அது நல்ல மாதிரி போகும்ன்றதை பொறுத்து தான் பார்ப்போம். உங்களோட கருத்துக்களையும் இதில் எழுதுங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை, இது எப்படியான ஆரோக்கியமான விடயமானது. அதாவது நல்லவர்களை நாங்கள் எப்பவும் இழக்கக்கூடாதுன்றதை மனதில் வச்சுருங்க. நன்றி, வணக்கம்.